வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஐடிபிஐ பேங்க் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஐடிபிஐயில் கேட்ட பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியஸ்ட் வேல வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன் எ ஃபேக்ட்ரி ரேஷியோ பிட்வீன் த நம்பர் ஆஃப் மென் டு உமன் இஸ் 3:2. One certain day, 18 men and 7 women were absent due to bad weather, and the ratio between men and women became 9:7. So, what is the actual number of women in the factory? Okay, so இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபைன், நீங்கள் இப்போது சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆக்சுவல் நம்பர் ஆஃப் உமன் இன் த ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே மென் அண்ட் உமன் ரேஷியோ என்னது? 3:2. ஓகே, ஸோ 3:2. நெக்ஸ்ட், ஒன் சர்டைன் டே எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஆப்சன்ட்? 7 members were absent. ஓகே, 7 members were absent. ஸோ அதனால என்ன ஆகுது? மென் அண்ட் உமன் ரேஷியோ 9:7 மாறுது. ஓகே, ஸோ அப்போது ப்ரெசண்ட்டில் இருக்கிற உமன்ஸை கம்பேர் பண்ணும் போது 7 members நான் கம்மியானாக்கா அது வந்து நமக்கு என்னவா இருக்கணும்? 7 மல்டிபிளாக இருக்கணும். ஓகே, அப்போது 46 - 7 அப்படிங்கிறது 39. இது நமக்கு 7 மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ 42 - 7 அப்படிங்கிறது 35. இது 7 மல்டிபிளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஆமாம். 34 - 7 அப்படிங்கிறது 27. ஸோ இதுவும் 7 மல்டிபிள் கிடையாது. ஸோ 54 - 7 அப்படிங்கிறது 47. ஸோ இதுவும் 7 மல்டிபிள் கிடையாது. ஸோ 78 - 7 அப்படிங்கிறது 71. ஸோ அதுவும் 7 மல்டிபிள் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து 42. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The ratio of ages of Kushi and her aunt is 1:4. And the ratio of ages of Kushi's aunt and her brother is 9:1. If Kushi's brother is 5 years younger than Kushi, what will be the age of Kushi's aunt after 6 years? ஓகே, அப்போது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குஷியோட ஆன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 6 years. அப்போ பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஸோ 36 - 6 வந்து 30. ஸோ சிமிலர்லி 38 - 6 அப்படிங்கிறது 32. ஸோ 40 - 6 அப்படிங்கிறது 34. ஸோ 42 - 6 அப்படிங்கிறது 36. அண்ட் 44 - 6 அப்படிங்கிறது 38. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டியோட ஏஜ் வந்து என்னவா இருக்கணும்? 4 மல்டிபிள். அண்ட் ஆண்டோட ஏஜ் எப்படி இருக்கணும்? 9 மல்டிபிள். ஓகே, ஸோ 4 மல்டிபிள் அண்ட் 9 மல்டிபிள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 9 மல்டிபிள் செக் பண்ணலாம். ஸோ 30 அப்படிங்கிறது 9 மல்டிபிள் கிடையாது. 32 அப்படிங்கிறது 9 மல்டிபிள் கிடையாது. 34 நோ. 38 நோ. ஸோ இதோட ஆன்சர் 36. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 தான் வந்து இதோட ஆன்சர். ஓகேவா? அதாவது ப்ரெசன்டேஜ் வந்து 36. ஸோ ஆஃப்டர் 6 years குஷிஸ் ஆண்ட் வில் பி 42 years old. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் எடுத்துக்கிட்டு. எஸ், ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் 14,000 இஸ் rupees 1,260 and the rate of 3% per annum for 3 years. What would be the compound interest accrued on the same amount for the same years at 10% per annum compounded annually? Okay, fine. So இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,260. ஓகேவா? ஸோ எந்த அமௌண்ட்டுக்கு? 14,000க்கு. ஓகே, 14,000க்கு. அப்போ 14,000ல் 1,260 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ் வில் கெட் கேன்சல் ஆகிடும். அப்போ இது எனக்கு 1 time, இது எனக்கு 9 time. ஓகே, ஸோ இந்த 9 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% ஃபார் how many years? 3 years. ஓகே, அண்ட் 1 yearக்கு how much percentage? 3%. ஓகே, அப்போ 1 yearக்கு 3% அப்படின்னா அப்போ எவ்வளோ இயர்ஸில் 9% வந்திருக்கும்? 3 yearsல 9% வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். What would be the compound interest, okay, at 10% per annum for same years? So
10% per annum for 3 years அப்படின்னா ஸோ 1 இயர்க்கு 10% அப்படின்னா அப்போ 3 இயர்ஸில் 33.1%. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 33.1% வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். வேர் நமக்கு என்ன தெரியும் 9% அப்படிங்கிறது 1260 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ 1260 இன்டூ 33.1 331/10 அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிவைடட் பை 9. ஓகே, ஸோ 0 அண்ட் 0 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 114. ஸோ 14 இன்டூ 331 அப்படிங்கிறது நமக்கு 4634 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4634 rupees. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A dealer marks an article 50% above the cost price and sells it to the customer, allowing two successive discounts of 20% and 15% on the marked price. If he gains rupees 400 on the deal, then cost price of the article is. Okay, இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போது மார்க்டு ப்ரைஸ் வந்து 150% இருந்திருக்கும். ஓகே, அண்ட் இங்கே 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னா 20 and 15. அப்போ இதில் ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா 120% தான் ஆகும். அதாவது 20% ஆஃப் 150 அப்படிங்கிறது 30%. அகெயின் நான் வந்து என்ன பண்ணேன்னா 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகே, அப்போ எவ்வளோ கம்மியாகும்? 15% ஆஃப் 120 அப்படிங்கிறது 18 கம்மியாகும். ஓகே, ஸோ 18 கம்மியாச்சு அப்படின்னா 100% அப்படிங்கிறது நமக்கு 102% தான் வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பர்சன்டேஜ்? 2%. இந்த 2% தான் வந்து 400. ஓகே, நெக்ஸ்ட் அப்போது 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 20,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் என்னது? 20,000. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். In an election, two candidates, Ramya and Urmila, were competing. On the election day, 12% voters did not cast their votes. ஓகே, அதாவது 100 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 12 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணல. அப்போது 88 இருக்கும். அவுட் ஆஃப் த ரிமைனிங் 15% were declared invalid. ஓகே, ஸோ 88. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 1000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 120, அப்போ ரிமைனிங் 880. ஸோ இந்த 880ல் 15% were declared invalid. ஸோ 15% அப்படிங்கிறது என்னது? 10% வந்து 88, 5% வந்து 44, அப்போ 132. ஓகே, ஸோ 132 அப்படின்னா 748. ஓகே, ஸோ இங்கே 132 வந்து declared invalid. ஓகேவா? Next, now Urmila won the election by 5,000 votes and she got 19,330 votes. What was the total number of voters initially? Okay, so இங்கே வந்து நம்ம 1000 parts, அதில் 120 parts, இது 880 parts, 132 parts and 748 parts. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 748 பார்ட்ஸில் ஓகே இந்த ஓட்ஸ் வந்து எப்படி பிரியுதுன்னா 2 பேர். யார் யார்? ரம்யா அண்ட் ஊர்மிளா. அண்ட் ஊர்மிளா தான் வந்து வின் பண்ணுறாங்க. அண்ட் ஊர்மிளா எவ்வளோ ஓட்ஸ் கெட் பண்ணுறாங்க? 19,330. ஓகே, அண்ட் எவ்வளோ ஓட்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணுறாங்க? 5,000 ஓட்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா ஓட்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? ஸோ 19,330 மைனஸ் 5,000. அப்போது இங்கே 14,330. அப்போது ரம்யா அண்ட் ஊர்மிளா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க? 660. ஸோ 19 + 34 அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறது 33. ஸோ இந்த 33,660 தான் வந்து 748. ஓகே, ஸோ இந்த 33,660 தான் வந்து 748. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ? 1000. ஸோ 1000 பார்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 33,660 இன்ட்டு 100 டிவைட் பை 748. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 8415. இங்கே நமக்கு 18
7. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு 45 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 45 into 100. ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1000 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் இனிஷியல். ஸோ இங்கே 1000 அப்படிங்கிறது நமக்கு 1000. ஸோ 45 into 1000 45,000. ஸோ இதில் ஆன்சர் வந்து 45,000. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.